கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நல்லவனாக இந்த உலகத்தில் வாழ்வது மிக மிக கடினம். தீயவனாக மாறுவது மிக எளிது. இவ்வாறு சவால்களை சந்தித்து வாழ்வில் இறைவன் மீது நம்பிக்கை வைத்து நல்ல வழியில் நல்லவனாகவே துன்பங்களை தாங்கி வாழ்கிறவனை ஆண்டவர் தூக்கி பிடிக்கிறார். அவனோடு அவர் பயணம் செய்கிறார். அது மட்டுமல்ல, அந்த நல்லவனுக்கு துன்பம் வருகிற போதெல்லாம், அவன் துவண்டு போகும் போதெல்லாம் அவனுக்கு ஆறுதலும் ஒத்துழைப்பும் அவனோடு இருக்கிறவர்களையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். தீயவர்களை, அதுவும் நல்லவனுக்கு தீமை செய்து அழிக்க வேண்டும் என்பவர்களை ஆண்டவர் அழித்து விடுவார். இதுதான் இன்றைய 3 வாசங்களுடைய மொத்த செய்தியாக நமக்கு ஆண்டவர் அளிக்கிறார். நமக்கு தெரியும், மலை மீது, திருவண்ணாமலை இருக்கிறது, மலை மீது ஏறி உச்சம் செல்லுவதற்கு எவ்வளவு கடினம். அவன் ஏறுகிற போது கல் உருண்டு உருண்டு கீழே விழுந்து மறுபடியும் 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 அவன் போராடி போராடி மேலே போகிறான். மலையிலிருந்து கீழே வரவங்க நீங்க பார்க்கலாம், இப்படியே கடகட கடகடன்னு உடையந்தான். சில பேர் ஒரே அடியா குறிப்பு மேலிருந்து குச்சானா அவன் அதே காலி தான், சீக்கிரம் வந்துடும். ஆகவே நல்லவர்கள் வாழ்வது போராட்டத்தின் மத்தியிலே அவர்கள் வாழ்கிறார்கள். அவர்கள் உச்சம் அடைவதைப் போல கடவுள் அவர் வாழ்க்கையில் உச்சத்தை அடைவதற்கு அவர் துணையாக இருப்பார். திரும்ப நாம் பார்க்கிறோம், இந்த செய்தியில் என்ன வருகிறது என்று சொன்னால், போட்டி உலகத்தில் இருக்கணும், ரொம்ப ஹெல்தி காம்படிஷன் இருக்க வேண்டும். எங்கு பார்த்தாலும் போட்டி. பஸ்ல ஏறி இடம் பிடிக்கிறதுக்கும் போட்டி, அங்க ஆஸ்பத்திரி டாக்டரை பார்க்கறதுக்கும் போட்டி. நீ கடைசியில நாம் பார்க்கிறோம், எங்கு பார்த்தாலும் போட்டி போட்டி போட்டி, முந்திக் கொண்டு போகிறவர்களை நாம் பார்க்கிறோம். அது ஒரு வகையில அந்த போட்டிகள் எல்லாம் சிறந்ததாக இருந்தால் நன்று. ஆனால் என்ன நடக்கிறது? இந்த போட்டியில் ஒருவன் உண்மையாகவே அவன் உழைத்து முன்னேறி கொண்டிருக்கிற போது, அந்த முன்னேறி கொண்டு இருப்பவனை பார்த்து ஒண்ணுமே செய்யாமல் கீழே இருக்கிறவன், யாக்கோபு சொல்லுகிறார், அவன் மீது பொறாமை கொள்கிறான், இவன் பேராசை கொள்கிறான், அவனை விட நான் மேல போக வேண்டும் என்று. பிறகு அவர் பார்க்கிறார், எல்லோரும் பாராட்ட வேண்டும் என்று அவன் பந்தா காட்டுவதற்காக என்ன செய்கிறான் என்றால், மேலே மேலே ஏறுகிறவனை பிடித்து இழுத்து கீழே தள்ளுகிறார். அதை ஆண்டவர் கண்டனம் செய்கிறார். அது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே நாம் இந்த செய்திகள் நாம் பார்க்கிறோம். ஒரு பள்ளியில் இருக்கிறது, ஒரு மாணவன் இருக்கிறான், தொடர்ந்து அவன் ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட், ஃபர்ஸ்ட் வாங்கிட்டே இருக்கிறான். அந்த பரீட்சை முடிஞ்சவன டீச்சர் கூப்பிட்ட, வெரி குட் வெரி குட். அப்புறம் அந்த பிரின்சிபால் வந்தாங்கன்னா அவங்களும் அந்த பையனை நிக்க வச்சு, பாருங்க இவனை மாதிரி தான் இருக்கணும், நீங்க இவனை மாதிரி தான் நீங்க படிக்கணும், எல்லாம் கை தட்டுவான். லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துருப்பான், எல்லா பாடத்திலையும் ஃபெயில். அவன் இவனுக்கு கை தட்டுவானா? பல்லெல்லாம் கட்டிச்சு. இந்த ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கின பையன் அந்த ஃபெயில் ஆனவனை ஒண்ணுமே செய்யல. அவனை திட்டவே இல்லை, சிரிக்கவே இல்லை, அவனை கேள்வி பேசவே இல்லை, அவனை அடிக்கவும் இல்லை, உதைக்கவும் இல்லை. ஆனால் இவன் பாராட்டு பெற்று இருக்கிற முதல்வனாக இருக்கிற அந்த மாணவனை எந்த அளவுக்கு என்றால், அவன் அடுத்த டைம் அவனை எப்படியாவது அவனை விட நல்லா படிச்சு முன்னுக்கு போக வேண்டும் என்று எண்ணுவதில்லை. மாறாக ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்தால அவனை அடிச்சு அடுத்த டைம் இல்லாத காலி. அப்படி நடந்த நிகழ்ச்சி நடந்திருக்கிறது தூத்துக்குடி அந்த மாவட்டத்தில். எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று, ஒரு பட்டியல் என மாணவன், அவன் கிளாஸ்ல ஃபர்ஸ்டே வந்துட்டு இருக்கான். ஹையர் செகண்டரி வருகிறது, ஃபர்ஸ்ட் இயர் இருக்கும்போது அவன் டாப், ஸ்கூல் டாப். அப்ப ஆசிரியர்கள்லாம் பாராட்டுகிற போது ஒரு 4 பேர் மற்றவங்க
இவன் இன்னும் நம்ம கூடயே படிச்சு இவனுக்கு பாராட்டு வந்து கொண்டே இருக்கிறது. அந்த டைம் என்னன்றாங்க, பிரின்சிபால் உள்ள இந்த பையன் தொடர்ந்து நல்ல மாணவனா இருக்கிறான், இவனை மாதிரி தாண்டா படிக்கணும், பட்டியல் இனத்தார் இல்லாத மாணவர்களிடம் சொல்லுகிறார். அவங்க 4 பேர் போய் இவனை இன்னைக்கே காலி பண்ண வேண்டும் என்று 4 பேரை வீட்டுல பூந்து அவனை அடிச்சு, அவன் தங்கச்சி அடிச்சு, அவன் படுகாயப்பட்டு, அவங்க தாத்தா பார்த்து அதிர்ச்சி அடைந்து ஹார்ட் ஃபெயிலில் அங்கே இறந்து விடுகிறார். இதெல்லாம் வரலாறு, உண்மை நடந்தது கடந்த ஆண்டு. பிறகு இதை கேள்விப்பட்டு மீடியெல்லாம் போயிட்ட பின்னாடி பொய்யாமொழி கல்வி அமைச்சர் இந்த பையனையும் அவங்களையும் கொண்டு போய் மதுரை ஹாஸ்பிட்டல்ல வச்சு மதுரை சென்ட் மேரிஸ்ல சேர்த்து அவனுக்கு ஸ்பெஷல் கோச்சிங் சொல்லி அவன் பரீட்சை எழுத ஸ்பெஷல் கோச்சிங் எல்லாம் கொடுத்து அந்த பையன் பார்க்கிறோம் மதுரை மாவட்டத்திலேயே அவன் சிறந்த மாணவனாக அவன் வருகிறான். இது நடக்கிற ஒன்றாக இருக்கிறது. இதைத்தான் ஆண்டவர் என்று சொல்லுகிறார். நீங்கள் ஒவ்வொருவரும் வளர பார்க்க வேண்டும், வளர்கிறவர்களை இழுத்து அழிக்க கூடாது. ஏனென்றால் பேராசையும் அந்த பார்க்கிறோம் பொறாமையும் ஒரு மனிதனை கொல்லுவதற்கு கூட தயங்காது என்று சொல்லுகிறார். ஆனால் ஆண்டவர் நல்லவர்களோட இருப்பார். நல்லவர்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க பாருங்க, அவனுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கிறாங்க, ஆறுதல் கொடுக்கிறார்கள். அவனோடும் ஆண்டவர் இறுதி வரை இருப்பார். இது வரலாற்றில் இருக்கிறது, நாம் பார்க்கிறோம். ஆதாம் யாவால் கடவுளை போல ஆக வேண்டும் என்று போனார்கள். என்ன ஆச்சு? கடவுளை போல இருந்தவங்க சாவுக்கு அவர்கள் தள்ளப்பட்டார்கள். காயன் ஆபேல் தம்பி, ஆபேல் காயன் அண்ணன், அண்ணனை அடிக்கவும் இல்லை உதைக்கவும் இல்லை, ஒன்றும் செய்யல. அவன் கடவுளை பார்த்து பலி கொடுத்தான். கடவுள் பாராட்டினான். உடனே கடவுள் பாராட்டுகிறான்னு சொல்லி அவனை வெட்டி அவனை கொலையை செய்தார். ஆனா என்ன ஆனது? அவனுடைய ரத்தம் கடவுள்கிட்ட சென்று கடவுளே வருகிறார். மோயிஸ் அவனை பார்த்து, காயன் உன் சகோதரன் எங்கே, அவள் எங்கடான்னு கேட்கிறார். நான் அவனுக்கு காவலாளி இல்லையே, எனக்கு தெரியும் அவன் ரத்தம் என்னிடம் வந்தது, நீ நாடோடியாய் போவாய் என்று அவன் சபிக்கப்படுகிறான். இப்படி ஏராளம் இருக்கிறது. யாக்கோபுக்கு 12 புதல்வர்கள் தெரியும் உங்களுக்கு, 12 கோத்திரம். அதுல யோசேப்பு சிறந்தவன், அப்பாவுக்கு பிடித்தது மட்டுமல்ல நல்லவன். ஆனா அந்த 11 பேருக்கும் வெறுப்பு. என்ன என்றால், அப்பா எப்பப்பார் இவனை பாராட்டி கொண்டே இருக்கிறார், ஊர் மக்கள் எல்லாம் பாராட்டி கொண்டிருக்கிறார், நம்ம எல்லாம் அவன் முன்னாடி சின்ன பசங்க மாதிரி இருக்கிறோம், இவனை எப்படியாவது கொலையே செய்ய வேண்டும் என்று பொறாமைப்பட்டு பேராசைப்பட்டு அவனை வீட்டிலிருந்து கொண்டு போய் கொலை செய்வதற்கு தயாராயிட்டாங்க, சொந்த தம்பி. அப்ப ஒருத்தர் உள்ள இருக்கிறவன் அண்ணன் சொல்றான், வேணாம் வேணாம், அவனை கிணத்துல தள்ளிடுங்க, போனா போட்டு போறான். கிணத்துல தள்ளி பிறகு அந்த எகிப்துக்கு போற அந்த வியாபாரிகள் வருகிற போது உயிர்த்த சொல்றான், இவனை எதுக்கு கிணத்துல தள்ளி, நமக்கு என்ன ஒன்றும் பயன் இல்லை. அந்த வியாபாரி கிட்ட வித்துட்டு காசை வாங்குறாங்க. அப்ப யாக்கோபு கிட்ட சொல்றாங்க, ஜோசப்பு எங்களை தேடி வந்தான், ஒரு மிருகம் அடிச்சு அவனை செதைச்சு கொன்று விட்டது, இதான் அவனுடைய அங்கின்னு சொல்லி. என்ன ஆனது வரலாறு? இந்த கொன்றவர்கள் எல்லாம் பசியும் பட்டினியுமா கிடக்கிறார்கள். யோசேப்பு எகிப்திற்கு செல்லுகிறான், மந்திரி ஆகிறான். அவன் மன்னனிடம் வலதுக்கரமாக இருக்கிறான். கடைசியில பஞ்சத்துல இவன் 11 பேர் அவங்ககிட்ட தான் போய் சாப்பிடுறதுக்கு உணவு கேட்கிறான். இதைத்தான் எல்லா இடங்களிலும் பார்க்கிறோம். நம்ம தாவீது அவன் கோலியாத்தை அந்த பிலிஸ்தியர்களை கொன்றான். உடனே இந்த லேடிஸ் எல்லாம் பேசிக்கிறாங்க, ஆஹா சவுல் மன்னன் இருந்தானே, அவன் 1000 பேரை வென்றான், இவன் தாவீது 10,000 பேரை வென்றான், ஆக தாவீது தலையை தூக்கி ஆடுவார்கள். அன்று சவுல் பார்க்கிறோம், கோபம் கொண்டு அவன் பொறாமை கொண்டு தாவீதை ஒழிக்க வேண்டும் என்று எண்ணுகிறான். ஆனா அவங்க பையன் அவருக்கு உதவி செய்கிறார். இங்கு பார்க்கிறோம், தாவீது மன்னனாகிறான், சவுல் மன்னன் மட்டுமல்ல, அவங்க மகன் 2 பேரால துரத்தப்பட்டு கொல்லப்படுகிறார். ஆகவே இந்த வரலாறு எல்லாம் நமக்கு சொல்லுகிறது என்ன என்று சொன்னால், நம்முடைய இந்த பாடலில் கூட 54வது சங்கீதம் பாடினார்கள், நல்லவரோடு என்றும் ஆண்டவர் இருப்பார், அவர்கள் தோற்பது போல இருக்கும், துயரம் அடைவது போல இருக்கும், ஆனால் நல்லவர்களோடு என்றும் விரும்பி உயர்த்தி விடுவார்.
தீயவர்கள் வேகமாக வளர்வது போல இருக்கும், ஆனால் நிச்சயமாக அவர்கள் அழிவை சந்திப்பார்கள் என்ற ஒரு உண்மையை, ஒரு நல்ல பாடத்தை ஆண்டவர் இங்கு சொல்லி காட்டுகிறார். அதைத்தான் இயேசு அவருடைய சீடர்களுக்கும் அவர் சொன்னார். இயேசுநாதர் வழியில வரும்போது சொல்றார், 2வது முறையாக நான் மக்களிடம் அளிக்கப்பட்டு கொலை செய்யப்படுவேன், 3ஆம் நாள் உயிர் தேடுவேன் என்று சொல்லுகிறார். ஆனா இவங்க வந்தவங்க பின்னாடி இருக்கிற அப்போஸ்தலர்கள் எல்லாம் அதை ஒரு பொருட்டாக எண்ணாமல், இவர் செத்துட்டா யார் அடுத்த தலைவர் அவங்களுக்குள்ள அவர் சொல்றாரு, எனக்கு ரொம்ப மன வருத்தம் ஆயிடுச்சு, 3 வருஷம் என் கூட இருந்தீங்க, நான் கொலை செய்யப்படுவேன்னு சொன்னா நீங்க ஆறுதல் சொல்லுவீங்கன்னு பார்த்தா எனக்கு பின்னாடி யார சீட்டை பிடிக்கிறதுன்னு நீங்க போட்டி போடுறீங்களே, உங்களை மாதிரி நான் பார்க்கவே இல்லை, நீங்கள் மாறுங்கள். இல்ல பேராசை, இன்னும் அதிகாரத்தின் மீது ஆசை உங்களை யான் கொலை செய்வதை கூட கண்டுகொள்ளாமல் அடுத்த தலைவரை பார்ப்பதற்காக இருக்கிறீர்கள். ஆகவேதான் அவர் சொல்லுகிறார், முதலானோர் கடைசியாகட்டும், கடைசியானோர் முதலாகட்டும் என்று சொல்லுகிறார். இப்ப நாம் பார்க்கிற தலைவர்கள் எல்லாம் கடைசியா தாழ்த்தி கொண்ட தலைவர்கள் மிக உயர்ந்த தலைவர்களாக மாறி இருக்கிறார்கள். ஆகவே இன்றைய செய்தி, துன்பம் வந்தாலும் நல்ல வழியில் நல்லவர்களாக வாழ்வரோடு ஆண்டவர் வாழ்கிறார், உயர்த்துகிறார். அவர்களுக்கு துணை நிற்பவரையும் வாழ்த்துகிறார், உயர்த்துகிறார். வேகமாக தீமையில் கட்ட வழியில் வளர நினைப்பவர்கள் வளர்கிறார்கள், ஆனால் இறுதியில் அவர்கள் வீழ்வார்கள். உண்மை வெல்லும், நன்மை வெல்லும், தர்மம் வெல்லும் என்று சொல்லுகிறார். ஆகவே நாம் உண்மையாகவும் நன்மையாகவும் வாழ்வதற்கு இறைவனை இறைஞ்சுவோமாக.